வருகிற 1ஆம் தேதி மதுரையில் திமுகவின் பொதுக்குழுவானது நடைபெற இருக்கிறது. மதுரையில் திமுக ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகாக ஒரு பொதுக்குழுவை நடத்துகிறது. அதுவும் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த வேளையில் அப்படின்றப்போ அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களை குறிவைத்து திமுக இதுபோன்ற ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறதா அல்லது யார் வாக்கை குறிவைத்து மதுரையில் பொதுக்குழு நடைபெறுகிறது? இந்த கேள்விகள் எழுந்திருக்கிறது. கடந்த முறை நடைபெற்ற தேர்தல்கள் அதில் மற்ற கட்சிகள் பெற்ற வாக்குகள் அதனை கணக்கிட்டு பார்க்கையில் 2ஆம் இடத்தில் பாஜக சில இடங்களில் வந்திருக்கிறது. அதிமுகவிற்கான வாக்கு சதவிகிதம் அப்படின்றது தென் மாவட்டங்களில் எப்படி இருக்கிறது? இது போன்ற கால்குலேஷன் எல்லாம் இதற்குள்ளாக வருகிறது. இந்த தருணத்தில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. அதாவது தென் மாவட்டங்களை குறிவைத்து மதுரையில் திமுக பொதுக்குழுவை நடத்துகிறதா அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாது சென்ற தேர்தலையே நீங்களுமே சில கருத்துக்களை சொல்லியிருந்தீங்க. பல இடங்களில் வந்து அதிமுக பாஜக சேர்ந்து நின்றிருந்தால் அந்த வாக்குகளுடைய மொத்தமா நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா திமுக பெற்றிருக்கக்கூடிய வாக்குகளை விட அதிகமாக வந்திருப்பாங்க, அவங்க வின் பண்ணியிருக்கலாம் சில இடங்கள்ல அப்படின்றதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் பார்த்திருக்கோம். ஸோ திமுகவினுடைய இந்த நடவடிக்கை எப்படி பார்க்கலாம்? திமுக இன்னுமே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய இடத்துல இருக்காங்களா தென் மாவட்டங்கள்ல? திமுக தென் மாவட்டங்கள்ல மோடி பிரதமர் என்று விழுந்த வாக்குகள் மு.க.ஸ்டாலின் தலைமைக்கு வரும் என்று எதிர்பார்க்கிறாங்க. அதன் அடிப்படையில தான் அந்த காய்களை நகர்த்துகிறார்கள். மதுரையில் அவங்க கட்சி பொதுக்குழுவும் பொதுக்கூட்டத்தையும் வச்சு தென் மாவட்டத்தை அவங்க கான்சன்ட்ரேட் பண்றாங்க. காரணம், எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் என்று மோடி பிரதமர் என்று வாக்களித்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக இந்த நாடார் சமூகம் முழுக்க மோடி பிரதமர் என வாக்களித்தார்கள். அந்த சமூகத்திற்கு நாம் கைவிடப்பட்டு விட்டோம் மோடியால், அமித்ஷாவால் என்ற ஒரு அதிருப்தி மனப்பான்மை பெரிய அளவு இருக்கிறது. ஸோ இந்த நாடார்களின் அதிருப்தியை தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று திமுக கழகம் தெளிவாக கருதுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அவர்கள் கிறிஸ்தவர் என்றாலும் மந்திரி பதவியில் நீக்கப்பட்ட மனோ தங்கராஜ் என்ற நாடாருக்கு மீண்டும் அந்த வாய்ப்பை அவர்கள் கொடுத்தார்கள். இப்பொழுது அடுத்த கட்டமாக அவர்கள் தென் மாவட்டத்தில் அதிக அளவில் வாழும் நாடார் சமூகத்தில் பெரும் பகுதி பிரிவினர் இந்துக்கள், இந்து நாடார்கள் மோடிக்கு ஆதரவளித்தவர்கள் தங்களுக்கு தனது தலைமைக்கு ஆதரவளிப்பார் என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கருதுகிறார். அதனால்தான் முந்தைய திமுக கழக தலைவர் கலைஞர் அவர்களின் வியூகத்திலிருந்து மாறுபட்டு தன் வியூகங்களை அமைக்கிறார். அடுத்தபடியாக நாம் தமிழர் சீமான் அவர்களின் பிறமொழியாளர் எதிர்ப்பு என்பது தென் தமிழகத்தில் திமுகவுக்கு சாதகமாக அதனை திருப்ப வேண்டும் என்றும் கருதுகிறார். குறிப்பாக மதுரையை பொறுத்தவரையில் சௌராஷ்டிரா இன மக்கள் மோடி பிரதமர் என வாக்களித்தார்கள். ஆனால் சட்டமன்றத்தில் திரு நாம் தமிழர் சீமான் அவர்களின் அரசியல் அவர்களுக்கு மிகுந்த ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த அரசியலை எதிர்த்து களமாடக்கூடிய திமுகவிற்கு பிறமொழி மக்கள், குறிப்பாக தெலுங்கு தாய்மொழி மக்கள் எல்லாம் திமுக கழகத்திற்கு வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் திமுக கழகத்திற்கு இருக்கிறது. 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக தென் மாவட்டங்களில் படுதோல்வி அடைந்தது. தென் மாவட்டங்களில் அதிமுகவை விட பாஜக தான் பெரிய சக்தியாக இருக்கிறது. அதற்கு காரணம், ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் 2வது இடம் வந்தார். அங்கே அதிமுக டெபாசிட் இழந்தது. தேனியில் இவர் டிடிவி தினகரன் 2வது இடம் வந்தார். அதிமுக டெபாசிட் இழந்தது. ஆக முக்குளத்தோர் சமுதாயத்தை பொறுத்தவரையில் அவர்களும் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவர்களை முக்கிய பெரிய தலைவர்களை, குறிப்பாக ஓபிஎஸ். திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்ப நீங்க சொல்றது போல திமுக அதாவது ஏடிஎம்கே பிளஸ் பாஜக அப்படின்ற கூட்டணியை அதை செக் வைக்கிறதுக்காக இது போன்ற நடவடிக்கைகள் அவங்க ஈடுபடுறாங்க. இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முன்னதாகவே பாஜகவோட கூட்டணிக்கு முன்பாகவே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தாதான் நம்மளால திமுகவை எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்புல இருந்தும் இன்னும் பிறரும் விமர்சனங்களை முன் வச்சாங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஓபிஎஸ் மற்றும் டிடிவி அவர்கள் இந்த கூட்டணியில் இருக்காங்களா அப்படின்னா, அதாவது இருக்காங்க, ஆனா அது தொடர்பான அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு அதிமுக தரப்புலையும் நம்ம இன்னுமே எதிர்பார்க்கல. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிமுக இந்த ஈக்குவேஷனை ஈக்குவல் பண்ண என்ன மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபடலாம்? ஓபிஎஸ் டிடிவியின் எதிர்காலம் அங்க என்னவா இருக்கும்? குறிப்பா பாஜக தலைமையில எடப்பாடி பழனிசாமியை என்டிஏக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. வெறும் எடப்பாடி பழனிசாமியின் வாக்குகள் மட்டும் வெற்றிக்கு போதாது. ஓபிஎஸ் அவர்களும் சேர்ந்திருக்கும் போது 33% எடுத்த அதிமுக, சட்டமன்ற தேர்தல் எடுத்த அதிமுக மக்களவை தேர்தலில் 20% குறைந்து விட்டது. எனவே மீண்டும் இரட்டை தலைமை என்று வந்து ஓபிஎஸ்க்கும் அந்த உரிய அதிகாரம் நீதிமன்றம் மூலமாக கிடைத்தால்தான் அதிமுக முழுமை பெறும் என்ற பார்வை பிரதமர் மோடி அவர்களிடம் இருக்கிறது. அதனால்தான் பிரதமர் மோடி அவர்கள் கூட்டணிக்குள் இபிஎஸ் வந்தாலும் இபிஎஸ் சீட் ஷேரிங் முடிவாகவில்லை என்ற அடிப்படையிலும், மேலும் ஓபிஎஸ்க்கும் உரிய இடம் வேண்டும் என்ற அடிப்படையிலும் தான் அவர்களை அதிருப்தி ஒரு வகையில்
கனிமொழி அவர்களை டெலிகேஷனுக்கு அனுப்பியதும், இப்பொழுது மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு 10 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததும், இபிஎஸ் இந்த கூட்டணிக்குள் ஓபிஎஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்து வர வேண்டும் என்ற பிரதமரின் நோக்கம்தான் அதில் புதைந்து கிடப்பதற்காக பலரும் கூறுகிறார்கள். பிரதமர் அவர்கள் அதிமுக இரட்டை தலைமை என்றால்தான் பழைய 33% வாக்கு வரும் என்ற எண்ண ஓட்டம் பிரதமருக்கு இருக்கிறது. மேலும் பாஜகவிற்கும் உரிய இடம் எடப்பாடி பழனிசாமியிடம் வாங்க வேண்டும் என்ற எண்ணமும் பிரதமரிடம் இருக்கிறது. அது தொடர்பான நகர்வுகளைத்தான் அமித்ஷா நகருக்கு பிறகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் செய்கிறார்கள் என்ற தகவலும் இருக்கிறது. இதில் எடப்பாடி பழனிசாமியின் முடிவுதான் முக்கியமானது. எடப்பாடி பழனிசாமி தான் என்டிஏக்குள் தினகரனும் ஓபிஎஸும் இருக்கிறார்களா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அது ஒரு மூடு மந்திரமாகவே போய்கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையிலும் பிரதமர் மோடி தன்னை கைவிட்டு விடுவாரோ என்ற அச்சம் காரணமாகத்தான் இந்திய ராணுவம் இந்தியா என்று சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி மோடிஜியின் வெற்றி என்று கூறக்கூடியவர் மோடிஜியின் எண்ண ஓட்டத்திற்கு தக்கன செயல்படுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.